This has energy, rotate in clockwise. If not, rotate in anti-clockwise. If you're not interested to give me an answer, please move back and forth. Anti-clockwise direction. Anti-clockwise-ல சுத்துதுங்க. நான் வந்ததுலேருந்தே என் கண்ணில் பட்டுக்கிட்டு இருக்க ஒரு ப்ராடக்ட் வந்து இவங்க தான். ஸோ சொல்லுங்கள், இது வந்து ஆக்சுவலி ஒரு clockwise எடுத்தோடனே இவ்வளோ ஸ்பீடில் சுத்த ஆரம்பிக்குது. அதனால இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு, இது ஒரு கிறிஸ்டல் மட்டும் இல்லாமல் இது ஒரு உயிரினம். அந்த உயிரினம் அப்படின்றது இன்னைக்கு ஒரு கிறிஸ்டலாக மாறி இருக்கு அப்படின்றது தெரியுது. நான் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இது ஹை ஸ்பீடில் வந்து நிறைய விக்கிரகங்கள் ஆசையாக வாங்கி வைக்கிறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அது ஒரு விக்கிரகமாக தான் இருக்கு. நான் கூட நம்ப முடியல. அப்போ வந்து அந்த பெண்டுலம் உண்மைதானான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறேன்? கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கிளின்னு கேட்பாங்க. விஷயம் நான் வந்து நம்ம சேனல்லே ரிவீல் பண்ணல. நான் வந்து ஹீலிங் வந்து சீரீஷ் கிட்ட வந்து படிச்சுட்ருக்கேன். இப்போ வந்து சீரீஷ் வந்து எனக்கு குரு. டெய்லியும் 1 hour வந்து கிளாஸ் எடுக்கிறாரு. எனக்கு ஈவினிங் டைமில் எடுக்கிறாரு. அவ்வளோ ஒரு கிளாரிட்டி இருக்கும் அவரோட எக்ஸ்ப்ளனேஷன். நன்றி சிரீஷ். இப்படி ஒரு பாசிட்டிவ் ஸ்மெல் சிரீஷ், உண்மையா ஆறாவே அது நல்லா ஃபீல் பண்ண முடியும். சரி, ரொம்ப ஆசைப்பட்டு நீங்க குட்டி பாவா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஒரு அடி கொடுக்கறது அதுக்கு வந்து மகத்துவமா இருக்கும். நீங்க கொடுக்கிற நேரம் எல்லாமே நீங்களும் நல்லா இருந்து உங்க சேனல் பாக்குற எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்க பாருங்க, ஐஸ்வர்யமும் சுபிக்ஷமும் இன்னும் அதிகமா உங்களுக்கு கிடைக்க போகுது. கண்டிப்பா மனசார கொடுக்குறேன், வாங்கிக்கங்க. மகாராஜாவை அவர் வந்து ஒரு மேஜிக் தாத்தா. தேங்க்யூ. லைட் வேணும், எக்ஸ்டர்னல் லைட் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்க இங்க தான் இருக்கணும். அங்கதான் நான் இருக்கணுமா? அப்ப நீங்க என்ன பாருங்க. என்னோட லைஃப்ல நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் பாபா வந்து அவரா தேடி வந்தாருன்னு வச்சுக்காங்க. அது வந்து ஒரு பெரிய சைன் பாசிட்டிவிட்டி. ஓகே, என் லைஃப்ல அப்படிதான். நீங்க இங்க வரும்போது பாபா தான் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஏன்னா நம்ம பேசும்போது நீங்க ஒரு சில நாள் சொல்லியிருக்கீங்க, அக்கா எனக்கு என்னமோ தெரியல, நான் பாபாவை விரும்புனதும் வேண்டுனதும் இல்ல. கண்டிப்பா. ஆனா என் லைஃப்ல வராதுக்கா பாபா. அப்ப நீங்க ஆக்சுவலி ஓப்பனிங் கூப்பிட்டப்பவே நான் இவரை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஓகே, பிரைடல் மேக்கப் கேட்க முடியல. வாவ், ரொம்ப ரொம்ப நல்லா, ரொம்ப டிவைனா இருக்காரு. தத்ரூபமா அவர் வந்து அமர்ந்திருக்க மாதிரி. எங்களுடைய பூஜை ரூம்ல வந்து மத்த தெய்வங்கள்லாம் இருக்காங்க. ஒரு குருவா எந்த தெய்வமும் இல்ல. நான் சங்கரரோ இல்ல பாபாவும் நான் வாங்கணும்னு நினைச்சேன். நான் நீம் கரோலி பாபான்ற பாபா வாங்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு உங்க மூலமா சாய்பாபா வந்தது ரொம்ப சந்தோஷம். அவர் அப்படி நம்மளே பாக்குற மாதிரி. எங்கள் வீட்டு அம்மனுக்கு வந்து அலங்காரம் பண்ணனா கூட அவ்வளோ பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க. பாருங்க, சூப்பராக இருக்கு. இவ்வளோ ஆத்தென்டிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. சரிப்பா. என்னோட பிரேஸ்லெட் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ இங்கே பாருங்க, கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் ஆர்டர் பண்ணிட்டாங்க, அவங்களுக்காக பண்ணி வச்சிருக்காங்க. உங்களோட ஹாரோஸ்கோப் பேஸ் பண்ணி, உங்களோட ப்ராப்ளம்ஸை பேஸ் பண்ணி கொடுக்குறாரு. ரொம்ப எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்தது. அதை பற்றி நான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருக்கு. 38 சொந்தங்களுக்கு என்னோட வணக்கங்கள். ஸோ இந்த 5 years ஆஃப் ஜேர்னியில் முதல் முறையாக ஒருத்தங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்காக நான் அவங்களோட ஸ்தாபனத்துக்கே வந்து வந்திருக்கேன். இது வந்து முதல் தடவை. இது எதனால் அப்படிங்கிறது ஷார்ட்டாக சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே நான் போகிறேன். சீரீஷ் என்னோட தம்பி என்னை வந்து 5 years ஃபாலோ பண்ணுறாரு நம்ம சேனலை. அப்போது ஒரு யதார்த்தமாக நாங்கள் வந்து பேசுகிறோம். ஒரு பர்டிகுலர் வீடியோ, ஒரு அம்மன் வீடியோ சம்மந்தமாக நாங்கள் பேசுகிறோம். அதே மாதிரி இவர் வந்து கொடுத்துருந்த சில இன்டர்வியூஸையும் நான் பார்த்துருக்கேன். அது மூலிமா நாங்கள் பேச ஆரம்பிக்கிறோம். அப்புறம் நம்மளுக்கு வந்து சில ப்ராடக்ட்ஸ், மெயினாக இந்த பிரேஸ்லெட், இதை பற்றி நம்ம நிறைய பேசுவோம். ஸோ அப்படி நம்ம பேச ஆரம்பிக்கும் போது இவரோட பழக்க வழக்கம், இவர் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு கொடுக்குற மரியாதை, அதனால தான் நான் இங்கே இருக்கேன்.
ஒரு சின்ன இன்ட்ரோ மறுபடியும் கொடுக்கணும்னா மாஸ்டர்ஸ் இன் எம்ப்ரியாலஜி அண்ட் எம்ஏ ஃபிலாசபி அவரோட கிராஜுவேஷன்ஸ். ஆனால் அப்படியே குதிச்சிட்டாரு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள. அவர்கிட்ட பேசிடுவோம், நானே ரொம்ப பேசக்கூடாது. சிரீஷ் வணக்கம். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. நீங்கள் ரொம்ப அழகாக தெளிவாக பேசக்கூடிய ஆள். அப்ப நான் தான் ரொம்ப யோசிச்சு क्वेश्चंस ரெடி பண்ணேன். அப்படிலாம் இல்ல, உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே நீங்க என்ன சொல்ல வரீங்களோ டு த பாயிண்ட் ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் உங்களுடைய மேக்கப் வீடியோஸ்லாம் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. தேங்க்யூ சிரீஷ். நான் இமிடியேட்டா டாபிக் உள்ளே போறேன். கண்டிப்பா. நீங்க வந்து யூ ஹவ் டன் மாஸ்டர்ஸ் இன் எம்ப்ரியாலஜி அண்ட் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேமிலி பேஸும் இருக்கு. கண்டிப்பா. இந்த பிஸ்னஸை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன சிரீஷ்? ஸோ டு பி வெரி ஆனஸ்ட், இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை செய்யலாம் அப்படின்ற எனக்கு எந்த எய்மும் இருந்ததில்லை. ஆக்சுவலி நான் என்னுடைய மெடிக்கல் காலேஜில் வந்து எம்ப்ரியாலஜி படிக்கும்போது டே டு டே பேசிஸில் நாங்கள் கிளினிக்கல் போஸ்டிங்ஸில் பேஷண்ட் பார்க்கறது உண்டு. நிறைய கப்பல் வந்து குழந்தை இல்லை அப்படின்னு வருவாங்க. அவங்களுக்கான கிளினிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ், அவங்களுக்கான பிளட் ஸ்க்ரீனிங்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான் சஜஸ்ட் பண்ணுவோம். அந்த ட்ரீட்மெண்ட் பிளான் வந்து ஒரு சிலர் பார்த்துட்டு இந்த காஸ்ட் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும்னு எடுத்துப்பாங்க. சில பேர் சொல்ற ஒரே வார்த்தை, இவ்வளவு பணம் என்கிட்ட இல்லைங்க, இறைவன் எனக்கு காசு கொடுக்கும்போது நான் அதை பார்க்குறேன் அப்படின்றவாங்க. அது எனக்கு ஒரு டர்னிங் பாயிண்டாகவும் ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காகவும் இருந்தது. இன்ஃபர்டிலிட்டி பேஸ் பண்ணி. ஆமா, நான் படிச்சதே அதுதான். அப்படி அவங்க பார்க்கும்போது நான் ஒரு நாள் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, எனக்கு ஒரு ஜோசியருடைய ஞாபகம் வந்தது. அவர் சொன்னாரு, நீ வைரம் போட்டுக்கோன்னு என்ன சொன்னார். வைரம் போட்டால் நிறைய மாற்றங்கள் வரும்னு சொன்னாரு. கண்டிப்பா அது போட்டு நிறைய பாசிட்டிவ் மிராக்கிள்ஸ் நான் என் லைஃப்ல பார்த்தேன். அப்பதான் எனக்கு தோணுச்சு, கட்டாயமா குழந்தையின்மைக்கும் ரத்தினங்கள் மூலமா தீர்வு இருக்கு இல்லையா. ஸோ அதை நம்ம பண்ணுவோம். நகைக்கடையில் விற்கிற நவரத்தினங்கள் காஸ்ட்லியா இருக்கு, ஆனா அதை தாண்டி 4000 ரத்தினங்கள் இருக்கு. அது எல்லாமே சாமானியப்பட்ட மக்கள் வாங்குற மாதிரியும் இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம், நிறைய பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்ற ஒரு எய்மோட ஸ்டார்ட் பண்ணதுதான் 2022 செப்டம்பர்ல இருந்து இதை நம்ம பண்றோம். ஓகே, இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸை பற்றி நான் வீடியோ போடணும்னா 10 பார்ட்ஸ் போடணும், 10 செக்மெண்ட்ஸ் போடணும். உங்களுக்கு எந்த டவுட், இப்போ நாங்கள் பேசக்கூடிய எந்த டாபிக் சம்மந்தமாக சீரீஸ்ட்டு பேசணுன்னாலும் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின்டு கமெண்ட்லையும் அவரை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கும், நீங்கள் பேசலாம். இப்போ எனக்கு ஒரு குவெஸ்டன் இருக்குது. சொல்லுங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ்க்காகனே பல சேனல்ஸ் இருக்கே சீரீஷ், நீங்கள் வந்து என்னையே அப்ரோச் பண்ணீங்க? ரொம்ப நல்ல குவெஸ்டின். ஆக்சுவலி நிறைய சேனல்ஸ் பார்த்துருக்கேன், ப்ரொமோஷன்ஸ்க்காகவும் நிறைய பேர்கிட்ட கொலாப் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். அட் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய அந்த மேக் ஓவர் ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நார்மல் பீப்புளும் சரி, லைட் கஸ்டமர்ஸ் எல்லாராலையுமே அஃபோர்ட் பண்ண முடிகிற மாதிரியும் இருந்தது. அண்ட் நீங்கள் பண்ணக்கூடிய பூஜாஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஆன்மீகம் தான் உங்கள் லைஃபையே இயக்குதுன்னு தெரிஞ்சுது. ஏதோ ஒருத்தவங்க மேக்கப்காக வந்திருக்காங்கன்னு நினைக்காம ஒரு பொண்ணை மகாலட்சுமி போல் அலங்காரம் பண்ணி இன்னொரு வீட்டுடைய இல்லத்து லட்சுமியா நீங்கள் அனுப்பி வைக்கிறீங்க. அந்த ஸ்பிரிச்சுவல் டச் எனக்கு தெரிஞ்சது. இப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் டச் உங்களுக்குள்ள இருக்குன்றத நான் தெரிஞ்சுக்கும் போது உங்க ஆடியன்ஸ் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் ரீட் பண்ணா உங்க மேக் ஓவரை பார்க்க விரும்புற அதே நபர்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டி கண்டென்ட்டையும் பார்க்க விரும்புறாங்க. அப்பதான் நான் சூஸ் பண்ணேன், உங்க மூலமா வந்து கொலாப் பண்ணா கண்டிப்பா நல்ல ரீச் இருக்கும். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரத்தினங்கள் எல்லாமே நிறைய பேருக்கு நன்மை சேர்க்கும் அப்படின்னு உங்க மூலமா கொலாப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த இடத்துல நான் இன்னொன்னு சொல்லிக்க விரும்புறேன், பிரைடல் புக் பண்றவங்க கூட ஸ்பிரிச்சுவலி என்னை பார்த்து கனெக்ட் ஆகி வந்தவங்களா தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. அது உண்மை. ஸோ ரொம்ப சந்தோஷம் சிரீஷ். எனக்கு இப்போ எனக்கு நிறைய மிராக்கிள்ஸ் இதுக்கப்புறம் உங்களோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண எனக்கு நடந்தது. இல்லைன்னா நான் இங்கே வந்திருக்க மாட்டேன். கண்டிப்பா. உங்ககிட்ட பர்சனலா அந்த மாதிரி மிராக்கிள் ஷேர் பண்ணா நிறைய பேர் இருப்பாங்க. கண்டிப்பா. அதுல ஏதாவது ஃபியூ கட்டாயமா இப்போ இருக்கக்கூடிய மிராக்கிள்ஸ் கூட என்ன பெருசா சர்ப்ரைஸ் பண்ணதில்லை. ஆனா 2022ல இந்த தொழில் பத்தி எனக்கும் புதுசு, மக்களுக்கும் புதுசு. தொழில் ஆரம்பிச்சு ஒரு 7ல இருந்து 10 நாள்ல ஒரு பெண் கிட்ட இருந்து இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் வந்திருந்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு குழந்தை இல்லை, ரத்தினங்கள் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்க பிளட் ஸ்கிரீனிங்ஸ் பண்ணீங்களா, உங்க யூட்ரைன் ஹெல்த் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொன்னாங்க. கணவருக்கும் நார்மலா இருக்குன்னு சொன்னாங்க. நான் மறுபடியும் ஒரு क्वेश्चन கேட்கிறேன், அப்போ உங்களுக்கு இருக்கிறது அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டியா, இதனால குழந்தை இல்லைன்னு டாக்டரால ட்ரேஸ் பண்ண முடியலன்னு கேட்டபோது அப்படியெல்லாம் இல்லைன்னு சொன்னாங்க. கொஞ்சம் பேச பேச என்ன தெரிஞ்சதுன்னா, அந்த பொண்ணுக்கு நடந்தது ஒரு கட்டாய திருமணம் அப்படின்னு தெரிஞ்சது. அவங்க 2 பேரும் கணவன் மனைவியா வாழவே இல்லைன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு என்னுடைய கணவரோட 5 இயர்ஸ் முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சுங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேல நான் இவர் மேல அன்பு செலுத்த ஆரம்பிச்சேன். எந்த கணவரை நான் வெறுத்தேனோ அதே ஆண்மகனா இப்ப நான் கணவனா ஏத்துக்க விரும்புறேன். ஆனா
என்னுடைய கணவர் இன்னுமே என்னை வெறுத்துட்டு தான் இருக்காரு, அவருடைய அன்புக்காக நான் ஏங்குறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ எங்களுடைய விஷயம் புரிஞ்சுது. ரத்தினங்கள்ல ரோடோனைட் அப்படின்னு ஒரு ரத்தினம் இருக்கு. அந்த ரத்தினம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விவாகரத்து வரைக்கும் போற கப்பல்ஸோடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கும். கட்டாய திருமணத்துல இணைஞ்சவங்களுக்கு கூட அன்பு மூலமா மறுபடியும் இணைக்கும். சரி, அதை நம்ம கொடுக்கலாம்னு யோசிக்கும் போது அந்த பொண்ணு சொன்னாங்க, இதெல்லாம் எங்க வீட்டுக்காரர் நம்ப மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. நம்ப வேண்டாமா, நீங்க 2 பேரும் நைட் தூங்கும் போது பில்லோவுக்கு நடுவில் மட்டும் வைங்க, அது என்ன மிராக்கிள் கொடுக்குதுன்றதை பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க பே பண்ணாங்க. நானும் கிறிஸ்டல்ஸ் அனுப்பிட்டு அது அதோட முடிஞ்சது. ஏன்னா அவங்கள மறந்தும் போயிட்டேன். 5 months அப்புறம் அவங்கள்ட்ட இருந்து மறுபடியும் ஒரு மெசேஜ் வந்தது, ஹாய் சார் ஐ அம் பிரெக்னென்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அந்த டைம்ல எனக்கு அந்த ரத்னம் புதுசு, என்னுடைய தொழிலுக்கும் புதுசு. ஸோ இப்படி எல்லாம் கூட அது மிராக்கிள் பண்ணுதே. ஏன்னா நமக்கு ஒரு புரோட்டோகால் மாதிரி இருக்கு, இந்த கிரகங்களுடைய சேர்க்கைக்கு இந்த ரத்னங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு. அது நினைச்சதை விட அதிகமான பலன்கள் அது கொடுத்துருக்கு. ஸோ இது ஒரு பெரிய மிராக்கிள் என்னுடைய பிசினஸ் 3 years ஆஃப் டைம்ல. ஓகே சிரீஷ், அப்போ இப்போ இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்றேன். ஜென்ரலா மற்ற செக்டார்ஸை யாரும் உடனே மார்க் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஹீலிங், கிறிஸ்டல்ஸ், அஸ்ட்ராலஜி என்ன டிபேட்டே நடக்குது. கண்டிப்பா. அப்போ இப்ப நானே இதை சொல்றேங்கும் போது என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் மூட நம்பிக்கை, தலகாணிக்கு நடுவுல ஒரு கல்லை வச்சா பிரெக்னென்ட் ஆயிருவாங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அவங்களுக்கு உங்க பதில் என்ன சிரீஷ்? ஆக்சுவலி இந்த ஆன்மீகம் அப்படின்றதனுடைய பேஸ் ரொம்ப டீப்பா இருக்கு. ஆனா இன்னைக்கு இதை ஒரு கேலி பொருளா நிறைய பேர் மாத்துறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சயின்டிபிக் பேசிஸ் யாருக்கும் தெரியறது இல்லை. நம்மளுடைய முனிவர்கள் எல்லாமே விஞ்ஞான ரீதியா தான் ஒரு விஷயத்தை அணுகி இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு ஹீலிங் பண்றேன்னே வச்சுக்கலாம். நிறைய பேர் கேட்கறாங்க, நீங்க என்ன கைனகாலஜி படிச்சிருக்கீங்களா, நீங்க என்ன அது படிச்சிருக்கீங்களான்னு. நான் அது கண்டிப்பா படிக்கல தான். ஆனா நான் எப்படி ஹீல் பண்றேன் அப்படின்னா, நம்மளை சுத்தி ஒரு எனர்ஜி இருக்கு. அது லோக்கல் டேர்ம்ஸ்ல பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்றோம். இன்னைக்கு அதை சொன்னாலும் சும்மா ஏதோ வளர்றாங்க, பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டின்னு, அதெல்லாம் உண்மையே இல்லைன்றாங்க. ஆனா சயின்டிபிக்காவே நிரூபிச்சிருக்காங்க, நம்மளை சுத்தி பயோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜின்ற எனர்ஜி இருக்கு. தமிழ்ல உயிர் மின் காந்த சக்தின்னு சொல்லுவோம். அந்த உயிர் மின் காந்த சக்தி நம்மளுடைய தோல்ல விழுகும். தோலுக்கு கீழே இருக்கக்கூடிய வேர்வை துவாரங்கள் மூலமா நம்ம உடம்புல போயிட்டு நம்மளுடைய சக்ராஸ் அண்ட் ஆராவை அது பேலன்ஸ் பண்ணும். இதெல்லாம் எப்படிங்க நாங்க நம்புறது அப்படின்னா, 300 வருஷத்துக்கு முன்னாடியே பிசிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய நிறைய ரிசர்ச்சர்ஸ் மேக்னெட்டோ கார்டியோகிராம்ஸ் அண்ட் மேக்னெட்டோ என்செஃபலோகிராம்ஸ் மூலமா இந்த ப்ராசஸை அவங்க நோட் பண்ணி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ள எப்படி மாற்றங்களை கொடுக்குது அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு டாக்டர்ஸ் உங்களுக்கு கை கால் இருக்கு, மூக்கு இருக்கு, அதெல்லாமே நிறைய பிளட் சப்ளைஸ், நர்வ்ஸ் பத்திலாம் பேசுறாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் யோகிக் ட்ரெடிஷனை ஃபாலோ பண்றதுனால மனுஷனுடைய இந்த பூத உடம்பு அப்படின்றது அழுகிதான் போகுது. உள்ள இருக்கிறது ஆத்மா. ஸோ ஆத்மாவும் 7 முக்கியமான சக்கரங்களும், ஆத்மால தான் நம்மளுடைய சோல் இருக்கு. அந்த சோல் இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ் மூலமா சுத்தி இருக்கக்கூடிய எனர்ஜி நமக்குள்ள போகும்போது அந்த ஆத்மா மேல எழும்பி நமக்கு ஞானம் கிடைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிரச்சனைகள் சரியாகுது அப்படின்வாங்க. இதை ஒருத்தவங்கள்ட்ட சொல்லும் போதும், நல்லா உருட்டுறீங்க, இப்படி உருட்டுறவங்கள நான் பார்த்ததே இல்லை அப்படின்னாங்க. ஸோ நான் என்ன சொல்றேன், அவங்க என்ன சொன்னாங்கன்னு, எனக்கு 10 வருஷமா மூட்டு வலி இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. மூட்டு வலிக்கு அவங்க டாக்டரை பார்த்ததாகவும் இன்னைக்கு டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொன்னதாகவும் சொல்றாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டாக்டர் கிட்ட போனா அதுக்குண்டான மெடிசன் கொடுக்குறாங்க, அதனால மூட்டு சரியாகுது. நீங்க என்ன மெடிசனா கொடுக்குறீங்கன்னா, கட்டாயமா நான் மெடிசன் கொடுக்க தான் செய்யறேன். ஏன்னா நம்மளுடைய போன்ஸை இயக்குறது மூலாதாரம் அப்படின்ற சக்கரம். அந்த சக்கரம் எங்க இருக்குன்னா, நம்ம பிறப்புறுப்புக்கும் ஆசனவாய்க்கும் நடுவுல இருக்கு. அந்த சக்கரா ஒரு மனுஷனுக்கு ப்ராப்பரா இருந்துச்சு அப்படின்னா போனுடைய ஹெல்த் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அது இல்லை அப்படின்னா தான் நமக்கு இந்த மூட்டு வலி வர்றது, முடக்குவாதம் வர்றது, இதெல்லாம் வருது. அப்போ அந்த சக்கராவை நம்ம ஹீல் பண்ணணும் அப்படின்னா அதுக்குண்டான மருந்து கொடுக்கணும். டாக்டர்ஸ் நமக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒரு மருந்து இருக்கு. அந்த மருந்து பல வகையா இருக்கும். ஒண்ணு மூலிகையா இருக்கலாம், இல்ல ரத்தினங்களா இருக்கலாம். நான் ரத்தினங்கள் டீல் பண்றனால அந்த சக்கரா எந்த ரத்னத்தோட தொடர்பு பட்டிருக்கோ அதை நம்ம கொடுக்குறோம். அதை கொடுத்து நம்ம சொல்லக்கூடிய பேசிக்கான ஒரு 5 நிமிஷ தியான பயிற்சிகள், ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் அண்ட் அதை வச்சு எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லும் போது அதை அவங்க பிராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா ரிசல்ட் பாக்குறாங்க. கண்டிப்பா இன்னைக்கு கொடுத்து ஒரு மாசத்துல முழு மூட்டும் சரியாகிறது இல்லதான். அப்படி யாராவது இன்னைக்கு நான் கொடுக்குறேன் நாளைக்கே நீ சரியாயிடுவேன்னு சொன்னா அது ஃபேக் தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க ரத்தினங்கள் உடனே சரி செய்யும் அப்படின்னு. புருஷ பிரயத்தனம் பிளஸ் தெய்வ சங்கல்பம் இஸ் ஈக்குவல் டு சக்சஸ். மனுஷனும் உழைக்கணும், அம்பாலும் அனுகிரகம் செய்யணும், இறைவனும் அனுகிரகம் செய்யணும். அது நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றோமோ கட்டாயமா இறைவனுடைய அனுகிரகம் மூலமா நம்ம பிரச்சனை தீருது. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்றவங்களுக்குலாம் நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்த கூகுள் இன்னைக்கு இருக்கு. ஸோ அதனுடைய சயின்டிபிக் எவிடன்ஸ் நிறைய
பேப்பர்ஸ்ல அவைலபிளா இருக்கு, அதை நீங்க ரீட் பண்ணி பாருங்க. அண்ட் என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸை நான் இந்த ஃபீல்டுக்கு இன்வைட் பண்றேன். ஏன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து தான் சயின்டிபிக் பேசிஸ்ல இதை எப்படி வந்து முனிவர்கள் அணுகியிருக்காங்கன்ற ஒரு கிளாரிட்டியை கொடுத்தோம் அப்படின்னா கட்டாயமா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு மட்டும் வரும். அந்த விழிப்புணர்வு எப்போ நம்பிக்கையா மாறும்னா, ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு ரத்தினத்தை வாங்கி அவங்க பயன்படுத்தி அது மூலமா மாற்றம் கட்டாயமா வரும்போது அவங்களுக்கு அது ஒரு பெரிய நம்பிக்கையா கன்வெர்ட் ஆகும். எனக்கே வந்து அந்த பெர்ஸ்பெக்ஷனே மாறிடுச்சு. ஆக்சுவலி எனக்கு நான் ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். இப்போ நான் சீரீஸை எப்படி பார்க்குறேன், இந்த இடத்த எப்படி நான் ஃபீல் பண்ணுறேன்னா, திஸ் பிளேஸ் ஹாவ் சயின்ஸ், திஸ் பிளேஸ் ஹாவ் டெக்னாலஜி, திஸ் பிளேஸ் ஹாவ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இது மூணையும் நீ கிளப் பண்ணியிருக்கப்பா. நான் அப்படி தான் நான் வந்து நினைக்கிறேன். அது அப்படி தான் அவங்க பண்ணுறாங்களே. ஆக்சுவலி நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஒரு காரணம் காரியம் இருக்கும். நம்ம இப்போ அரச மரத்தை சுற்றுங்கன்னா கூட அதில் பல விஷயம் இருக்குது, சயின்ஸ் இருக்குல்ல. அந்த மாதிரி கிறிஸ்டல்ஸில் நான் வந்து சொல்லிடுறேன் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்ட்டு. எனக்கு சீரீஸ் வந்து 1 ஓகே. ஸோ எனக்கு வந்து அவரோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அனுப்புனார், நிறையா அனுப்புனார். அதில் வந்து இந்த பிரேஸ்லெட், அதே மாதிரி பல கிறிஸ்டல்ஸ் இருந்தது அதில். அப்போ நான் வந்து கேட்டேன் இது எதுக்காக அப்படிங்கும் போது அதை சிலது எக்ஸ்பிளைன் பண்ணார். நீங்கள் வாங்கும்போது அவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு கண்டிப்பாக. உண்மையாகவே சொல்கிறேன், இது வந்து நான் இந்த மாதிரி திங்ஸ் போட மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம், நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. இன்றைக்கி நான் எல்லா வீடியோலையும் இதில் இந்த ப்ரேஸ்லெட் போட்டிருப்பேன், சில நாள் போட்டிருக்க மாட்டேன். அதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது. எனக்கு இது ஒரு பாசிட்டிவ் ஆரா கொடுக்குது. இன்னும் சொல்லணுன்னா இது வந்து என்னோடய லக்கி சாமாவே மாறிடுச்சு. எப்படி இந்த டாட்டாய்ஸ் ரிங்கும் இந்த எம்ரல்ட் ரிங்கும் எனக்கு இருக்கும், இது இல்லாமல் நீங்கள் என்னை பார்க்கவே முடியாது இல்லையா? அந்த மாதிரி இந்த பிரேஸ்லெட் இது என்ன பண்ணுதுக்கா அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அதே மாதிரி அவர் சில கிறிஸ்டல்ஸ் அதில் வந்து இந்த வைலட், செவந்திக் அதெல்லாம் வந்து அக்கா இதெல்லாம் நீங்கள் வந்து கேஷ் பர்ஸில் லாக்கரில் வைக்கணும்க்கா அப்படின்ட்டு. உண்மையாகவே ஒரு ஐஸ்வர்யத்தையும் நான் வந்து ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இவர்கிட்ட நிறைய பேசினேன். ஓப்பனிங்க்கு என்னால் வர முடியல, ப்ரைடல் மேக்கப் இருந்தது அந்த அன்றைக்கி June 5, 6 June 5 வர முடியல. ஆனால் எனக்கு பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. நம்ம போகணும், நமக்கு இது இந்த ஒரு சேஞ்ச் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம இதை வந்து கொண்டு சேர்த்தணும், இந்த உலகத்துக்கு கொண்டு சேர்த்தணும் அப்படின்ட்டு. சீரீஷ் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க அதை சொல்லிடுங்க. கண்டிப்பாக. ஸோ இனிஷியலாக ஒரு கிளைண்ட் நம்மக்கிட்ட எதுக்கு ஸ்டெப் பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க துக்கங்களை நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. ஏதோ சொல்கிறாங்க, நம்ம ஏதோ ஒன்று கொடுத்து அனுப்பலாம்னு நம்ம யோசிக்கிறது இல்லை. இப்போ என்கிட்ட எதுவுமே வந்து காமனாக இல்லை. பண வரவா உங்களுக்கு இந்த கல், அப்புறம் கணவன் மனைவி பிரச்சனையா உங்களுக்கு வந்து ரோஸ் பார்ட்ஸ் அப்படின்னு நான் கொடுக்கறது இல்லை. ஸோ அவங்களுடைய துக்கங்கள் என்னன்றதை முதல்ல லிசன் பண்ணுறோம். லிசன் பண்ணிட்டு அதுக்கான மூல காரணம் என்ன. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் நடுவில் சொல்லியிருந்தீங்க உங்கள் பிஸ்னஸ் கொஞ்சம் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸோடவும் போயிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, உங்க ஜாதகத்தை வாங்கி அந்த டைம்ல கோல்சாரப்படி சனி கேதுவை பார்வை பண்ணுதா. ஏன்னா சனி அப்படின்னா தொழில், கேதுனா தடை. ஸோ தொழில் தடைக்கு ஏதாவது வந்து ரீசெண்டான சனி பயிற்சியில் உங்களுக்கு அந்த மாதிரி இது இருக்கா அப்படின்னு நான் பார்த்துருந்தேன். ஸோ யூஸ்வலாக ஒரு கிளைண்ட் வர்றாங்கன்னா, பிறப்புல இருந்தே ஜென்ம ஜாதகத்திலேயே அவங்களுக்கு தொழில் தடை இருக்கா, இல்லை இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு சனி பெயர்ச்சினால இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பிறப்புனாலேயே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு செப்பரேட்டான கிறிஸ்டல் இருக்கு. இல்லை சனி பெயர்ச்சி நடந்தனால, சாரி டு இன்டரப்ட், அப்போ வந்து இதில் அவர் என்ன அவரை வந்து பாயிண்டாக சொல்லாமல் விஷயம் நான் வந்து நம்ம சேனல்லே ரிவீல் பண்ணல. நான் வந்து ஹீலிங் வந்து சீரீஷ் கிட்ட வந்து படிச்சுட்ருக்கேன். இப்போ வந்து சீரீஷ் வந்து எனக்கு குரு. டெய்லியும் 1 hour வந்து கிளாஸ் எடுக்கிறாரு, எனக்கு ஈவினிங் டைமில் எடுக்கிறாரு. அவ்வளோ ஒரு கிளாரிட்டி இருக்கும் அவரோட எக்ஸ்ப்ளனேஷனில். நான் எப்படி கிளாஸ் எடுப்பேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னையே ட்ரில் எடுக்கிறாரு, தெளிவாக சொல்லி கொடுக்குறாரு. அப்போ அவர் என்னெல்லாம் பண்றாருன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? நீங்க சொல்லுங்க. சரி, கண்டிப்பா. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அஸ்ட்ராலஜி பார்க்குறோம். செகண்ட் வந்து அவங்களுக்கான பரிகாரமா ரத்தினங்கள் பத்தி டீச் பண்ணவும் செய்கிறோம், அது ரத்தினங்கள் கொடுக்கவும் செய்கிறோம். அஸ்ட்ராலஜியும் கிளாஸ் எடுக்கிறோம், பார்க்கவும் செய்கிறோம். சேம் டைம் அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வா ஹீலிங் சொல்லி கொடுக்குறோம். ஜாப்பனீஸுடைய ரேக்கி ஹீலிங் டெக்னிக் சொல்றோம், புத்த மதத்துடைய லாமாஃபெரா ஹீலிங் டெக்னிக் சொல்றோம். அண்ட் நம்மளுடைய ஆன்மீகத்திலே யோகமாயா, ஹும்காரா ஹீலிங் அப்படின்ற காளி அண்ட் பகலாமுகி தெய்வத்துடைய ஹீலிங் டெக்னிக் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் நம்ம வந்து மற்ற ஆர்கானிக்கான பூஜா ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சரும் பண்றோம், ரீசெல்லும் பண்றோம். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுடைய ஹைலைட்ஸ். ரொம்ப ஷார்ட்டா சொல்லிட்டாரு, ஆனா இதுல கடல் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி, இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் செய்யற நிறைய பேர் இருக்காங்க. அதுல நிறைய பேர் சோஷியல் மீடியாக்குள்ளே வந்துட்டாங்க. வாட் இஸ் யோர் யூஎஸ்பி? உங்களோட யூனிக் பாயிண்ட் என்ன? ஓகே, ஸோ ஒரு கட். ஸோ சிரீஷ், இப்போ இன்ஸ்டாகிராமோட காலம், யூடியூபோட காலம், இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா கட் 1. ஸோ சிரீஷ், இது வந்து சோஷியல் மீடியா யுகம். கண்டிப்பா முருகர் யுகம்னு சொல்ற மாதிரி சோஷியல் மீடியா யுகம்.
இந்த யுகத்துல இந்த மாதிரி விஷயங்களை செய்யற நிறைய பேர் உள்ள இருக்காங்க. அப்போ சில ஏமாற்றங்களும் ஜனங்களுக்கு இருக்கு. அப்போ உங்களுக்கு நினைப்பாங்க இல்லையா, கேட்பாங்க இல்லையா, வாட் இஸ் சம்திங் யூனிக் இன் யூ, வாட் இஸ் யுவர் யூஎஸ்பி அப்படின்னு கேட்பாங்க. நீங்க சொல்லுங்க, உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ என்கிட்ட வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு வர்றாங்கன்னா ஆக்சுவலி ப்ரோட்டோகால் படியுமே நம்ம கிட்ட இருக்கு. இந்த பிரச்சனைனா இதுதான் கிறிஸ்டல், இந்த பிரச்சனைனா இதுதான் தீர்வு அப்படின்னு. ஆனால் நான் அதை ஸ்டிக் ஆன் பண்ணிக்கிறது இல்லை. இப் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேடி வர்றாங்க, அவங்களுக்கு ஒரு வயிறு வலின்னு வர்றாங்கன்னா அதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கலாம். அவங்களுக்கு வந்து மேபி அப்பண்டிசைட்டிஸாக இருக்கலாம், இல்லை ஒவேரியன் டார்ஷனாக இருக்கலாம். ஸோ என்ன பிரச்சனைன்றதை நம்ம முதல்ல ஃபைண்ட் பண்ணுறோம். அது வந்து அனாட்டமிக்கலாக ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லைனா வந்து ஹார்மோனல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்கா. ஏன்னா ஹார்மோன்களை சரி பண்ணுறதுக்குன்னு ஒரு ரத்னம் இருக்கு. அனாட்டமிக்கல் இப்போ பல்கி யூட்ரஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு ரத்தினங்கள் இருக்கு. ஸோ நம்ம கிட்ட வர்ற கிளைண்ட்டை ஆன்மீக ரீதியாக மட்டும் அணுகாம நான் படித்த அந்த பயாலஜி அண்ட் மெடிக்கல் சயின்ஸை யூஸ் பண்ணி அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையுடைய பேஸ் ஃபிசியாலஜிக்கலாக என்னன்றதை நம்ம ஃபைன் பண்ணுறோம். அதுக்கு உண்டான கிரக சேர்க்கை என்ன. இப்போ இந்த ஒரு லேடிக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னா அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எதனால வந்திருக்கு, எந்த 2 கிரகங்கள் சேர்ந்தனால இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்றதை நம்ம பார்த்து அப்படி நம்ம வந்து ட்ரீட் பண்ணுறோம். இதெல்லாம் ஹெல்த் வைஸ். இல்லை எனக்கு ஹெல்த் எல்லாம் நல்லா தான் இருக்குது, பணத்தடை இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி, எல்லாருக்குமே பணத்தடை இருக்கிறது இல்லை. அப்படியே இருந்தாலும் எல்லா நாளுமே இருக்கிறது இல்லை. ஸோ பிறப்புல இருந்தே பணத்தடை இருக்கா, இல்லை தற்காலிகமாக 2-3 வருஷத்துக்கு மட்டும் பணத்தடை இருக்கான்றத பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது ஜோசியமே வந்து பியூர் சயின்ஸ் தான். ஸோ எந்த 2 பகை கிரகங்கள் சேர்ந்தனால அவங்களுக்கு இப்போ பணத்தடை, ஒருவேளை இன்வெஸ்ட் பண்ண காசு இல்லாமல் கஷ்டப்படுறாங்களா, இல்லை இன்வெஸ்ட் பண்ணி கடன் ஆகி கஷ்டப்படுறாங்களா. அப்போ கடனை ஏற்படுத்தினது எந்த கிரகம், சே ஃபார் எக்ஸாம்பிள் சனி செவ்வாய் சேர்ந்துருக்குன்னா அந்த 2 கிரகங்கள் சயின்டிஃபிக்காகவும் அஸ்ட்ராலஜிக்கலாகவும் எந்த ரத்னங்களோட கனெக்ட் ஆயிருக்குன்றதை பார்த்துட்டு அப்படி சயின்டிஃபிக்காக கொடுக்கறனால கேரண்டீடான ரிசல்ட்ஸ் இருக்கு. ஸோ உங்களுடைய குவரிஸையும் நீங்க என்கிட்ட சொன்னீங்க, ஏதோ நம்ம வந்து கொடுக்கணுமே நான் நினைக்கல, சயின்டிஃபிக்காகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் எப்படி கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற காம்பினேஷன்ஸோட சேர்த்து தான் இந்த பிரேஸ்லெட்டை நான் டிசைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இல்லைன்னா நீங்க இன்னைக்கு வந்திருக்கவே மாட்டீங்க. கண்டிப்பா 100%. இப்போ வந்து அதிகமா இப்போ அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருவேன், அவங்களோட லிங்க் கொடுத்துருவேன், இன்ஸ்டா லிங்க். அப்போ ஆன்லைன்ல தான் நிறைய பேர் வருவாங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு, ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்றாங்க. உங்க சர்வீஸ் எப்படி இருக்கும், நீங்க எப்படி ப்ராப்பரா லைக் என்ஆர்ஐ கிளைண்ட்ஸ்க்கு நீங்க எப்படி கொடுப்பீங்க, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லிடுங்க. ஓகே. ஸோ நீங்க ஃபாரின் கிளைண்ட்ஸை பத்தி பேசும்போது நம்மளுடைய டைம் அவங்க டைம் முதல்ல ஒரு பெரிய டீவியேஷனா இருக்கு. ஸோ நீங்க வந்து இவ்வளவு நேரம் இந்த ப்ராடக்ட்ஸ் பத்திலாம் நம்ம பேசணும், நான் அடிஷ்னலா வந்து ஸ்லோகம் சொல்லி கொடுக்குறேன். இப்போ ஜாதகம் பார்த்துட்டு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு லலிதா தேவியை பிரார்த்தனை பண்ணா வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கும்னு சொல்றேன்னா, ஒன்னு லலிதாக்கு சஹஸ்ரநாமம் இருக்கு, இல்லைன்னா துர்வாசர் அருளி செய்த லலிதா ஸ்தபரத்னம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க படிங்கன்னு நம்ம சொல்றது மட்டும் இல்லாம அதை நம்மளே வந்து சொல்லியும் கொடுக்குறோம். ஃபாரின் கிளைண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா மேக்ஸிமம் அவங்களோட நம்ம 1-to-1 கிளாஸஸ் தான் பண்றோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கிளைண்ட் வந்து யூஎஸ்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மார்னிங் ஏர்லி மார்னிங்ன்றது இங்க எனக்கு ஒரு 4 மணியா இருக்கும். ஸோ அந்த டைம்ல நான் 1-to-1 கிளாஸ் மாதிரி ஷெட்யூல் பண்ணி அப்படி சொல்லி கொடுக்குறேன். அண்ட் ப்ராடக்ட் என்கொயரி ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா இன்னைக்கு வந்து நேர்ல வந்து தான் ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்ற நீடு இல்லை அப்படின்றனால அவங்களுடைய queries எல்லாத்தையும் உங்க வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்புவாங்க. நான் அதே டே உடைய எண்டுக்குள்ளேயே வந்து அந்த queriesக்கெல்லாம் லிசன் பண்ணிட்டு நான் பதில் சொல்லிடுவேன். சின்ன சின்ன பிரச்சனைகள் உடனே கொரியர் பண்ண முடியும்னா கொரியர் பண்ணிடுறது. ஏன்னா நான் வந்து இன்ஸ்டன்டா யாருக்குமே எதுவும், நிறைய கிளைண்ட் சொல்றாங்க உங்கள்கிட்ட ஒரு பொருள் கேட்டால் 7 நாள் ஆகுது அப்படின்னு. அது உண்மைதான், எனக்கே அது நடந்தது. ஏன்னா அவர் வந்து டைம் எடுத்து பண்றாரு. அக்கா அப்படிலாம் கொடுக்க முடியாது, அது என்னன்னு நான் கனெக்ட் பண்ணி யோசிப்பேன் அப்படின்ட்டு. அது வந்து வர்த்தி தான், அவர் எடுத்துக்கிற டைம் வர்த்தி தான். ஏன்னா நான் யாருக்குமே இன்ஸ்டன்டா கொடுக்கறது இல்லை. அப்படி இன்ஸ்டன்டா வேணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றேன். ஏன்னா எல்லா ரத்தினங்களோட ஒண்ணு சேருது. இப்போ உங்க பிரேஸ்லெட்லேயே 5 டைப்ஸ் ஆஃப் பீட்ஸ் இருக்கு. இந்த 5மே ஒன்னோட ஒண்ணு இணையாது முதல்ல. ஸோ எது இவங்களுக்கு இணையும், இதெல்லாம் ஒன்னா இணைஞ்சாலும் உங்களோட அது இணையணுமான்னு வேற நம்ம பார்க்கணும். அப்புறம் இதுக்கு நம்ம ஹீலிங் பண்ணி இதை மேக் பண்றதுக்கே 5 days ஆயிடும். இதை நான் கொரியர் பண்ணி உங்களுக்கு வர 7th day ஒரு 6th day வரும். அண்ட் வந்து நீங்க இங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்க, இல்ல என்னோட கிளைண்ட் வந்து யூஎஸ்ல இருக்காங்கனாலும் தாராளமா அனுப்பி வைப்போம். 15th to 20th day அவங்களுக்கு அங்க அது போயிடும். ஆக்சுவலி கல்லு தானே அப்படிம்பாங்க, கல்லை தான் கடவுளாகவும் சொல்கிறோம், இந்த கல்லை தான் கிறிஸ்டல்ஸ்ன்னு சொல்கிறோம், இந்த கல்லை தான் நவரத்னங்கள் நம்ம சொல்கிறோம். அதுக்கு வந்து நம்ம கொடுக்குற அந்த உயிரோட்டத்தில் தான் இருக்குது நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும். இப்போ அவங்க சொல்கிற அந்த மந்த்ராஸ் பண்ணுற அந்த ஹீலிங் டெக்னிக்கில் தான் அந்த ரிசல்ட் இருக்குது அப்படின்ட்டு. சிரிஷ், உங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறீங்க? கண்டிப்பாக பார்த்துடலாம். கிடக்கு கிறிஸ்டல்ஸ், இதோட நேமே எனக்கு ப்ராப்பராக ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல.
பட் நான் எப்பவுமே கொஞ்சம் அப்படியே ஆன் ஃபேஸ் பேசுற ஆளு. இதெல்லாம் எப்படி சிரீஷ் வந்து நம்புறது, இதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கறது எப்படி நம்புறது? ஓகே, ஏன்னா இப்ப போலிகளுக்கான காலமா இருக்கு இல்லையா? ரொம்ப உண்மை. இது எப்படி நாங்க எப்படி நம்புறது? இப்ப எனக்கே சிலது வாங்கணும், எப்படிப்பா நம்புறது? ஓகே, ஸோ வந்து நீங்க இது உண்மையா போலியா அப்படின்னு நம்புறதுல 2 மெத்தட்ஸ் இருக்கு. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்படிகம் அப்படின்னு ஒரு கிறிஸ்டலை நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு காம்ப்ளிமெண்டா கொடுக்குறேன். அதை வந்து உண்மையா நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஸ்படிகத்துக்குள்ள இருக்கக்கூடிய அணு கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஹெலிகலி ஸ்பைரல் லாட்டிஸ் வந்து உருவாக்கும். அப்படி அது உருவாக்குச்சு அப்படின்னா அதுதான் உண்மையான ஸ்படிகம். இதை எப்படி எனக்கு தெரியும்னா ஜெம் லேப்ல கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணலாம். ஜெம் லேப் எங்க இருக்கு? டெல்லியில இருக்கு. அப்ப நான் இதுக்காக டெல்லி போயிட்டு வர முடியுமா? 100 ரூபாய் ரத்தினத்துக்காக நான் டெல்லி வரைக்கும் எப்படி போயிட்டு வருவேன் தான் நீங்க கேட்பீங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட், ஆத்தென்டிக்கான மெத்தட் இன் டர்ம்ஸ் ஆஃப் சயின்ஸ். செகண்ட் வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி பேசிஸ்ல. இப்போ நாங்கெல்லாம் ஹீலர்ஸா இருக்கோம். நாங்க வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து யூஸ் பண்றோம். அது பேர் பெண்டுலம் அப்படின்றது அதோட பேரு. ஸோ அந்த பெண்டுலம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பெண்டுலம் அப்படின்ற இந்த பொருளை வந்து நாங்கள் ஒரு கருவியா பயன்படுத்துறோம். எதற்கு அப்படின்னா, எங்களுக்கு முதல்ல எங்க சப்ளையர்ஸ் கிட்ட இருந்து வர்றது உண்மையா போலியான்னு தெரிஞ்சதான் நான் வந்து கவுண்டர்ல வைக்க முடியும். இப்போ பாருங்க, கிறிஸ்டல்ஸ்ல வந்து நமக்கு 2 முக்கியமான வகை இருக்கு. ஒன்னு பூமியில இருந்து நம்ம கிறிஸ்டலை தோண்டி எடுக்கலாம். இன்னொன்னு வந்து ஒரு உயிரினமே கிறிஸ்டலா மாறி இருக்கு. ஓ மை காட், ஆக்சுவலி இது வந்து ஒரு உயிரினம். ஓகே, இதுக்கு வந்து சயின்டிபிக்கா ஆர்த்தோசெரஸ் அப்படின்ற பேர் உண்டு. இது ஒரு ஸ்குவிட் அப்படின்ற ஃபேமிலிக்கு கீழே வந்து இது உயிரினமா வாழ்ந்திருக்கு. இன்னைக்கு ஒரு ரத்தினமா வாழ்ந்திருக்கு. ஆனா இதனுடைய அணுக்கூட்டங்களை பேஸ் பண்ணி இது உண்மையா போலியன் விஞ்ஞான ரீதியா அணுகலாம். ஆன்மீக ரீதியா நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாங்க படிச்ச ரேக்கி அண்ட் ஹீலிங் டெக்னிக்ஸ் மூலமா 21 டேஸ் வந்து இந்த கிறிஸ்டலை நாங்க அட்யூன் பண்ணுவோம். இதுக்கு ஒரு சின்ன தீட்சை மாதிரி கொடுத்து இதுக்கு வந்து நம்ம அட்யூன் பண்ணி இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் உண்மையா இல்லையா நீ எனக்கு தெரியப்படுது அப்படின்னு நம்ம இதை வந்து டோன் பண்றோம். இப்போ இது வந்து உண்மையா இருந்ததுன்னா இந்த பெண்டுலம் கிளாக் வைஸ்ல சுத்தும், இல்லைன்னா ஆன்டி கிளாக்ல சுத்தும். இல்ல இதுக்கு பதில் சொல்ல சில நேரம் விருப்பமே இருக்காது. அப்போ முன்னையும் பின்னையும் போயிட்டு வரும். அந்த ஒரு விஷயத்தை நம்ம இப்போ வந்து லைவா டெஸ்ட் பண்ணியே பார்க்கலாம். நீங்க கையில 2 கையில் இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. மை டியர் பெண்டுலம், I'm going to check the authenticity of this Kuberamani bowl. If this is true and authentic, rotate in clockwise direction. If this is fake, rotate in anti-clockwise direction. If you're not interested to give me an answer, please go back and forth. கிளாக் வைஸ்ல எடுத்தோடனே இவ்வளோ ஸ்பீட்ல சுத்த ஆரம்பிக்குது. அதனால இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு, இது ஒரு கிறிஸ்டல் மட்டும் இல்லாம இது ஒரு உயிரினம். அந்த உயிரினம் அப்படின்றது இன்னைக்கு ஒரு கிறிஸ்டலா மாறி இருக்கு அப்படின்றது தெரியுது. நான் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா இது ஹை ஸ்பீட்ல சுத்த ஆரம்பிக்கும். இப்போ இதெல்லாம் எப்படிங்க சுத்துது கிளாக் வைஸ்? நான் பக்கத்துல நின்னு பாக்குறேங்க. நம்ம நினைப்போம் இவரு இல்ல, அவர் ஜஸ்ட் ஹோல்ட் தான் பண்ணிருக்காரு. இங்க பாருங்க அது எப்படி சுத்துதுன்னு. ஓகே, இப்போ நம்ம வந்து இதுக்கு தேங்க் பண்ணி நிறுத்தணும்னா அது நான் நிக்கணும் தேவையில்லை, அது தானா நிற்கும். தேங்க்யூ தேங்க்யூ. ஓ மை காட். ஓகே, நம்ப முடியல. அப்ப வந்து அந்த பெண்டுலம் உண்மைதானான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கிளி கிளி கிளின்னு கிளிப்பாங்க. அக்கா நீங்க வந்து இப்படிலாம் ப்ரமோட் பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ இது வந்து ஒரு பிளாஸ்டிக். கண்டிப்பா. ஓகே, இப்போ இதை எப்படி இந்த பெண்டுலம் எப்படி இதுக்காக ரியாக்ட் பண்ணும்? இது வந்து ஒரு உயிரினம், இதுக்கு ஒரு வைப்ரேஷன். பிளாஸ்டிக் வைப்ரேஷன் இருக்காது. அப்ப இதுக்கு எப்படி பண்ணுது? நீங்க சொல்றது கரெக்ட் தான். இதெல்லாம் எனர்ஜி அப்படின்றது இதுல இருக்கும், அதனால அது சுத்தும். இதுல எனர்ஜின்றது இருக்காது. அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இல்ல அப்படின்னா இது எப்படி சுத்தும்னு பார்க்கலாம். இல்ல இது என்னதான் பதில் சொல்லுதுன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். வாங்க கேமரா கிட்ட காமிங்க. Dear pendulum, I'm going to check the energies of this comb. If this has energy, rotate in clockwise. If not, rotate in anti-clockwise. If you're not interested to give me an answer, please move back and forth. Anti-clockwise direction. Anti-clockwise-ல சுத்துதுங்க. இதுக்கு சுத்தமா எனர்ஜி இல்லைன்றனால அது வேகமா சுத்த ஆரம்பிக்குது. இப்போ நம்ம இதை நிறுத்திடலாம். தேங்க்யூ தேங்க்யூ. Oh my god. தேங்க்யூ. மாயமில்லே மந்திரமில்லே. நான் தத்ரூபமா பார்த்துட்டேன்.
எல்லாராலையும் பிரேஸ்லெட் போட முடியாது, விரும்ப மாட்டாங்க. கண்டிப்பா. நீங்க எந்தெந்த ஃபார்ம்ல இந்த கிறிஸ்டல்ஸ் கொடுக்குறீங்கன்னு சொல்லிடுங்க. ஒரு கிறிஸ்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல்ல அதை வந்து ராவா ஒரு கல் மாதிரி நம்ம வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டம்பிள்டு ஃபார்ம் ஆஃப் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லுவோம். இதை தியானம் தான் பண்ணணும். இதனுடைய தொட்டு பார்த்தோம்னா இது வந்து ஸ்மூத்தா இருக்கும். ராக் டம்ளர் அப்படின்ற ஒரு மெஷின்ல போட்டு கல்லை வந்து நாங்கள் ஸ்மூத் பண்ணுறோம். ஏன்னா கையில் வைக்கும்போது கிழிக்கக்கூடாது அப்படின்னு. எனக்கு வந்து ரா ஃபார்மில் கல் வேணும் அப்படின்னாலும் ரா ஃபார்மில் பயன்படுத்தலாம். இதனுடைய எனர்ஜிஸ் ஜாஸ்தி. பூமியை தோண்டி அப்படியே எடுக்கிறோம். அப்படியே எடுத்த இதை கையில் வச்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கணுன்றதுக்காக மெஷினில் போட்டு ஸ்மூத் பண்ணுறோம். இது 2 வகையில் நம்ம பயன்படுத்தலாம். 3வது வகை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பவுல்ஸில் நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஒரு கிறிஸ்டல் இருக்குது அப்படின்னா அந்த கிறிஸ்டலை பவுல் மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பவுலை வச்சு என்னங்க பண்ணுறது அப்படின்னா பனவரவு அப்படின்னாலே இந்த பவுலில் நம்ம வந்து பச்சரிசி, ஏலக்காய், குங்குமப்பூ, கிராம்பு, வெள்ளி காசோ தங்க காசோ நம்மளுடைய சக்திக்கு என்ன போட முடியுமோ அதில் போட்டு நாங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன ஹீலிங் டெக்னிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். பவுலும் என்னால் வச்சுக்க முடியாது, நான் சாமி தான் கும்பிடுவேன், இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்காக சுவாமி சிலையாக கொடுத்துட்ருக்கோம். பியோர் ஸ்படிகம்ல சிவலிங்கம். நான் ஒரு பொருளை பார்த்து ரொம்ப வியந்தேன். ஆக்சுவலி க்ரீன் ஜேட்ல வந்து விநாயகர் நான் வெளியே எடுத்து காமிக்கிறேன். பாருங்க என்ன ஒரு அழகுன்னு பாருங்க. உண்மையாகவே அதே மாதிரி நான் சொல்கிறேன், தம்பிங்கிறனால சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. அவரோட ப்ரைஸ் டேக்கையும் இங்கிருந்து நான் பார்க்குறேன். நான் என்னப்பா நீ இவ்வளோ கம்மியாக சார்ஜ் பண்ணுறியான்னு தான் நாங்கள் பேசணும். நீங்கள் அதை டைரெக்டாக நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் வாங்கும்போது உங்களுக்கு அவரோட அந்த இது வந்து புரியும். இப்போ சில பேருக்கு வந்து சுவாமி சிலையும் பிடிக்காது அப்படின்றவங்களுக்கு நாங்கள் வாட்டர் பாட்டில்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இங்க பாருங்க, டே டு டே நீங்க வந்து எனர்ஜைஸ்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக இதுல தண்ணி ஊற்றி நீங்க கன்சியூம் பண்ணலாம். ஆனா எல்லா கிறிஸ்டலும் தண்ணியில போகாது. சில கிறிஸ்டலை தண்ணியில போட்டா அது கரைஞ்சு போயிடும். எந்த ஒரு சில கிறிஸ்டல்ஸை தண்ணியில போடணுமோ அதுக்கான சயின்டிபிக் மெத்தட்ல அதை பார்த்து நம்ம வந்து அதனுடைய ஹார்ட்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு சயின்டிபிக், அதை செக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இதுல நீங்க தண்ணி ஃபில் பண்ணி நீங்க ஒரு 2 hours ஒன்ஸ் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ண மூலமாக இந்த ரத்னம் எந்த கிரகத்தோட தொடர்பு பட்டிருக்கோ அதனுடைய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இவங்க யார் கூட? இவங்க வந்து அமெத்திஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். மகாலட்சுமிக்கல், மகாலட்சுமியுடைய அனுகிரகம் கிடைக்கும். அதே மாதிரி சில பேர் வந்து சொத்து பத்து வேணும்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து டெய்லி புழக்கத்துக்கு காசு இல்லாமல் இருக்கும். அப்போ டெய்லி புழக்கத்துக்கு காசு வேணும்னு பிஸ்னஸ் நல்லா நடக்கணும். அந்த மாதிரி செக்டார் பீப்புளுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும். வாவ், சூப்பர் சரி உண்மையா. அண்ட் இதுவுமே எனக்கு வந்து வேண்டாம் அப்படின்னா சிப்ஸ். நிறைய பேர் வரலட்சுமி நோன்பு கூட வருது, பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. பூவை வச்சு பூஜை பண்றது ஒரு வகை. ரத்ன பூஜை அப்படின்றது முக்கியமான அம்சம். அம்பாள் ரத்ன ரூபமா சிந்தாமணி ரூபமாவே இருக்கான்றத விஷ்ணு பரமாத்மாவே நமக்கு சொல்லியிருக்காரு. இந்த ரத்னங்களை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஓம் மகாலட்சுமி நமக அம்பாளுடைய பாதத்துல சேர்க்கலாம், ஓம் பிரகிருதி நமக அம்பாளுடைய பாதத்துல சேர்க்கலாம். இது இன்னொரு வகை. சூப்பர் சூப்பர். பாட்டில் வச்சு நான் வந்ததுலேருந்தே என் கண்ணில் பட்டுக்கிட்டு இருக்க ஒரு ப்ராடக்ட் வந்து இவங்க தான். ஸோ சொல்லுங்கள், இது வந்து ஆக்சுவலி ஒரு நோட் பேட் மாதிரியா? இதில் வந்து எப்படி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய பேர் முதல்ல கேட்டாங்க இந்த மாதிரி ஒரு கடையில் எதுக்கு நோட் புக் விற்கிறீங்க அப்படின்னு. ஸோ இதை நாங்கள் ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷனுக்காக. நீங்கள் நிறைய நாள் ஆசைப்பட்டுட்டு இருக்கக்கூடிய விஷயத்த செயலாக்கம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதை செயலாக்கம் பண்ணணும் அப்படின்னா டெய்லி பேசிஸில் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் அதை நம்ம நிலைநிறுத்தணும். என்ன நடக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸை நாங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது இந்த டைரியில் தான் நீங்கள் அதை எழுத போகிறீங்க. அதை நான் எந்த நோட் புக்கில் வேணால் எழுதலாமே அப்படின்னு கேட்டால் இங்கே நாங்கள் மேனிஃபெஸ்டேஷனை நிஜமாக மாற்றக்கூடிய, கனவுகளை ஆசீர்வாதமாக மாற்றக்கூடிய ரத்னங்களை நாங்கள் பிளேஸ் பண்ணியிருக்கோம். அப்படி பிளேஸ் பண்ண மூலமாக நாங்கள் ஹீலிங் டெக்னிக்ஸும் சொல்லிக் கொடுக்குறனால இதை ஹீல் பண்ணும்போது இந்த டைரியில் நீங்கள் எழுதின எழுத்துக்கள் எல்லாம் ரியாலிட்டியில் நடக்க ஆரம்பிக்கும். ஓ மை காட், சூப்பர், உண்மையாகவே சூப்பர். சரி, தேங்க்யூ. இது வந்து ஒரு அலாய் மெட்டல்ல செஞ்சது தான். ஆனால் இது எல்லாராலையும் அஃபோர்டபுளாக இருக்கும். பட் சில பேருக்கு ஜாதகப்படி சில்வரில் தான் போடணும் அப்படின்னா சில்வர்லையும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். ஸோ அவங்கவுங்களுடைய அஃபோர்டபிலிட்டியை பொறுத்து ரிங்ஸ்மே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு. சில பேர் வந்து நீங்கள் போட்டிருக்க பிரேஸ்லெட்டை வந்து பார்க்குறாங்க, ஆனால் எனக்கு இன்னும் டிசைனாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. எனக்கு ஜாதகப்படியும் பலன் வேணும், அழகாகவும் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆர்னமெண்டல் பர்பஸ்க்காக பஞ்ச் பிரேஸ்லெட்ஸ். ஓ வாவ். அதை விட நான் வந்து கோமதி சக்ராவோட பிரேஸ்லெட்டை பார்த்தேன், சூப்பராக இருக்குது சிரீஷ், உண்மையாகவே. தேங்க்யூ. நைஸ் நைஸ். ஸோ நீங்கள் கஸ்டமைஸ்டாகவும் ஆர்னமெண்ட் பேஸ்டாகவும் பண்ணி கொடுக்குறீங்க. கண்டிப்பாக. அதே மாதிரி
அம்பாளுக்கு வந்து நம்மளே வந்து இந்தந்த ப்ராக்டிசஸ்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிடுவோம். சில பேர் அப்பார்ட்மெண்ட்ல மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல டெய்லி பூ வாங்க முடியல. ஸோ அவங்களுக்காக லக்ஷ்மி தேவிக்குன்னு வைக்கக்கூடிய பூ. ஓகே, இவங்களோட நேம் தெரிஞ்சுக்க. இவங்களுடைய பேரு ரோஸ் குவார்ட்ஸ். இவங்க வந்து சுக்ரன் அப்படின்ற கிரகத்தோட தொடர்பு பட்டிருக்கனால மகாலட்சுமினாலே சுக்ர அம்சம் தான், அதனால அவங்களுக்காக வைக்க வேண்டியது. நிரந்தரமா அம்பாள் பாதத்துல வச்சிடலாம். சூப்பர் சிரீஷ். எனக்கு வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே யூனிக்கா இருக்கு, ஆசையா இருக்கு உண்மையாவே. அண்ட் சில பேர் சொல்றாங்க எனக்கு திருஷ்டி அதிகமா இருக்கு, என்னால் டெய்லி உப்பு சுத்தி போட முடியல. திருஷ்டி நிவர்த்திக்குன்னே இருக்கக்கூடிய ரத்தினம். ரத்தினத்தினால திருஷ்டி நிவர்த்தி பண்ணக்கூடிய முறை அப்படின்றது பழமையான நாட்கள்ல இருந்துட்டு இருந்தது. எப்பயும் போல நீங்க லெஃப்ட் ஹேண்ட்ல ஹோல்ட் பண்ணி கிளாக் வைஸ்ல 3 தடவை சுத்தி, ஆன்டி கிளாக் வைஸ்ல 3 தடவை சுத்தி, மேல இருந்து கீழே 3 தடவை இறக்கிட்டு இதை தூக்கி போட்டக்கூடாது. ரத்தினம் அப்படின்றனால சாம்பிராணி ஏற்றி வச்சு அந்த புகையில இதை காமிச்சு தூய்மைப்படுத்தி நீங்க மறுபடியும் அடுத்த நாள் பயன்படுத்தலாம். சூப்பர். ஸோ என்னோட கிளாஸ்ல 2nd 3rd லெவல்ல இதெல்லாம் சொல்லி கொடுத்துருவீங்கல்ல? கண்டிப்பா. ஓகே. கட்டையெல்லாம் வச்சிருக்க உருளைக்கட்டை மாதிரி. வாட் இஸ் திஸ்? நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து நிறைய விக்கிரகங்கள் ஆசையாக வாங்கி வைக்கிறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அது ஒரு விக்கிரகமாக தான் இருக்குது. நான் கூட ஒரு விநாயகர் பொம்மை வாங்குறேன்னா அது பொம்மை தான். அது எப்போ விநாயகராக மாறும் அப்படின்னா நம்ம அதுக்கு உயிர் ஏற்றும் போது தான். ஸோ அதுக்குன்னு வந்து அந்த சிலையுடைய கண் திறப்பு வைக்கக்கூடிய விழா ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. அது ஐயரை கூப்பிட்டு செய்யலாம். ஆனால் நிறைய பேர்னால் அதை செய்ய முடியல அப்படின்னா அதனுடைய ஒரு அழகான மாற்று தான் இந்த மூலிகை. ஸோ இது வந்து ஏறு சிங்கி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு மரம். இந்த மரத்துக்கு வந்து ஆகர்ஷண சக்தி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வ போட்டோ வச்சிருந்தீங்கன்னா அந்த போட்டோவுக்கு ரைட் சைட்ல இதுல ஃபுல்லா மஞ்சள் தடவி 9 இடத்துல நீங்க சந்தன குங்குமம் வச்சு இதை ஒரு இறைவனா பாவிச்சு டெய்லி பூ வைக்கும் பொழுது இது கொடுக்கக்கூடிய சக்தியில உங்க வீட்டு பூஜையில் இருக்கக்கூடிய பொம்மைகள் பொம்மையா இருக்காது, பேசும் தெய்வமா மாறிடும். ஓகே, இது வந்து உண்மையாவே நிறைய பேர் இவங்களை வந்து ஆர்டர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏறு சிங்கி மரம் இது. அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எனக்கு வந்து ஷாக்காக இருக்குது ஒன்று சொல்ல. அதாவது நம்மளுக்கு எப்போவுமே ஒரு சஸ்பெக்ட் இருக்கும்ல, அந்த நெகட்டிவ் தாட் நம்மளுக்கு வரும்ல. அப்போ இந்த அளவுக்கு ஒன்று இருக்குது. அங்கே இது எந்த மரத்தை வேணால் அவங்க சொல்லலாமே. அப்போ அந்த ஏறு சிங்கி மரத்துக்கு அந்த குணம் இருக்குது கண்டிப்பாக. ஸோ அதெல்லாம் நீங்கள் கூகுளில் பாருங்கள். ப்ளீஸ் இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைப்பா குடுவை. ஓகே, ஸோ சொல்லுங்க. கண்டிப்பா. ஏன்னா சந்தனத்தை சந்தன பேழையில வைக்கிற மாதிரி வில்வத்துக்கான மரியாதையை வில்வ குடுவையில வச்சுதான் நம்ம வந்து அந்த விபூதியை எடுத்து அணிஞ்சுக்கணும். ஏன்னா வில்வத்துல வந்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை நடந்தாலும் வில்வத்துல ஆவாகனமாகிறது மகாலட்சுமி. ஸோ அந்த மகாலட்சுமி ஆவாகனம் ஆகக்கூடிய அந்த வில்வ காயை ஒரு குடுவையா மாத்தி அதுல விபூதி வச்சு திருநீர் நம்ம இட்டுக்கும் போது அவங்களுக்கு சிவபெருமானுடைய அனுகிரகத்தோடு சேர்த்து லக்ஷ்மியுடைய அம்சமும் கிடைக்கும். ஒரு சிலருடைய ஜாதகத்துல பரிகாரமாவே இதை நம்ம கொடுக்கும் போது அவங்களுடைய லைஃப்ல கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து சரியாகுது. அந்த வீட்டு பெண்மணி குடும்ப தலைவியுடைய மனநிலை ஸ்டெபிலைஸ் ஆகுதுன்றதை நம்ம பாக்குறோம். ஸோ அதனால இது பயன்படுது. எனக்கு கண்டிப்பா இது வேணும். கட்டாயமா என்னோட பாஸ்கெட்ல என்ன இதையும் ஆட் பண்ணி கண்டிப்பா. ஓகேப்பா. வெறும் 80 ரூபீஸ்க்கு வந்து கொடுக்குறாரு. ஆக்சுவலி இது ஏன் காஸ்ட் சொல்றேன் அப்படின்னா இந்த ஸ்மெல் வந்து அப்படி ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து நம்மளுக்கே இன்ட்யூஸ் பண்ணும். எனக்கு இது வந்து அவர் முதலே அனுப்பிட்டாரு. நான் வந்து பார்லரில் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் நெத்தியில் இட்டுப்பேன். சொல்லுங்க, இது எப்படி நீங்களே ஓனா ப்ரொடியூஸ் பண்றீங்க? எனக்கு தெரியும். என்னெல்லாம் இல்லை சேர்த்துருக்கீங்க. ஸோ இனிஷியலா இதை நான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணல 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. கிளைண்ட்ஸ் வந்து என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, நான் வந்து வாரத்தில் 1 நாள் கோவில் போனேன், மாசத்துல 2 நாள் போனேன்றாங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்றது ஒரு ப்ராசஸ் கிடையாது, அது லைஃப். எவ்ரிடே நம்ம அதோடு இருக்கணும். ஸோ நம்ம வந்து காலையில் எந்திரிச்சு சமைச்சு குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புற மாதிரி இது ஒரு ரொட்டீன். ஒரு ரொட்டீனா மக்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா மார்னிங் எந்திரிச்சுன்னு நம்ம பண்றது குளிக்கிறது தான். ஸோ குளிக்கிறது அப்படின்றதே நம்மளுடைய சக்கராசையும் ஆராசையும் நம்ம ரெடி பண்ணி அந்த நாளுடைய பாசிட்டிவிட்டியை என்ஹான்ஸ் பண்ண போறோம். அதுக்கு முதல் ப்ராடக்ட் தான் வந்து இந்த பாத் சால்ட். இந்த பாத் சால்ட்ல வந்து உப்பு வந்து திருஷ்டியை நிவர்த்தி பண்ணுதுன்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த உப்போட சேர்த்து ஹர்ப்ஸ் போட்டிருக்கேன். லாவெண்டர், கேமோமைல், கேலண்டுலா அண்ட் கொஞ்சம் சீக்ரெட்டான ஹர்ப்ஸ் எல்லாம் போட்டு திருஷ்டி நிவர்த்திக்காகவும் ஆரா ஸ்டெபிலைசிங்காகவும் பண்றேன். இதை ஒருத்தவங்க போட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பக்கெட்ல தண்ணி ஃபில் பண்ணிட்டு ஒரு பெஞ்ச் போட்டு நீங்க பாட்டி அப்படியே பாத் பண்ணிடலாம். இதை அவங்க பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் அடுத்தபடியா அவங்க சாரி வேர் பண்றாங்க, இல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு நெத்தியில திலகம் தான் வச்சுக்கிறாங்க. மஞ்சள் வந்து எல்லாருமே வச்சுக்கிறோம், அது ரொம்ப விசேஷம் தான். ஆனா மஞ்சளோட வேற எதை கலந்தா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கும் ரிசல்ட் அப்படின்னு யோசிக்கும் போது மஞ்சளோட நாங்க வந்து வெட்டி வேறு, குங்குமப்பூ, ஏலக்காய், கிராம்பு, சந்தனம், ரோஸ் பெட்டல்ஸ் அண்ட் 8 மூலிகைகள் போட்டு அஷ்ட மங்கல திலக்க பொடி அப்படின்னு தயாரிச்சிருக்கிறோம். இதை போடும்போது நம்மளுடைய தேர்ட் ஐ கட்டாயமா ஆக்டிவேட் ஆகிறத நிறைய கிளைண்ட்ஸ் வந்து உணர்றாங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் நமக்கு ஞானம் வருது. ஞானம் கொஞ்சம் கொஞ்சமா வரும்போது
பண்ணும்போது நம்ம சோல்ல இருக்கக்கூடிய அறியாமைன்ற இருள் நீங்குது. ஸோ அதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது. நம்ம நெத்தியில் வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நம்மளுடைய சுவாமி ஃபோட்டோக்கு விக்கிரகத்துக்கு கொஞ்சம் தண்ணி கலந்து இதை வச்சு அதுக்கு மேலே குங்குமம் வைக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த ஒரு ரொட்டீன் அவங்க பண்ணதுக்கப்புறம் அடுத்தவங்க போகிறதே பூஜை ரூமுக்கு தான். பூஜை ரூமில் ஒருத்தவங்க பித்தளை விளக்கு, வெள்ளி விளக்கு, எது வேணாலும் அவங்களுடைய வசதிக்கு ஏற்றாற்போல் வச்சுருக்காங்க. நம்ம ரத்தின விளக்கே வந்து வச்சுருக்கோம். நம்ம இன்ஸ்டண்ட்டாக அதை வச்சுக்கிறது இல்லை. அவங்க ஜாதகப்படி எந்த ரத்தினத்தில் விளக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குமோ அந்த விளக்கை நம்ம கொடுக்குறோம். அதில் நம்ம சொல்கிற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்படிக தீபம். ஸ்படிகத்துக்கு ஒரு பவர். நம்ம காமனாக நிறைய பேருக்கு ஸ்படிகம் ஒத்து வரும். ஏன் ஒத்து வரும் அப்படின்னா ஒரு வீட்டுடைய இல்லத்து லக்ஷ்மி மேக்ஸிமம் சுக்கிரனுடைய அடிப்படையில் இருக்கும். ஸ்படிக தீபமும் சுக்கிரன் அண்ட் சந்திரன். சுக்கிரன் அப்படின்றது அந்த வீட்டுடைய லக்ஷ்மியை நல்லா வச்சிருக்கும். சந்திரன் அப்படின்றது மன நிம்மதி அந்த வீட்டுடைய பெண்மணிக்கு கொடுக்கும். ஸோ அதில் வந்து மகாலட்சுமி ஆவாகனம் ஆவா அப்படின்னு அதில் நெய் அண்ட் திரி போட்டு டெய்லி ஏற்றிட்டு வரணும். ஸோ இது ஒரு வெளியில் போய் பரிகாரம் பண்ண முடியலன்றவங்க வீட்லேயே ரத்தினத்தினால தீபம் ஏற்றிட்டு வர்றது இது ஒரு மார்னிங் ரிச்சுவல். காலையில் எந்திரிச்சு பாத் சாட்டில் குடிச்சிட்டு திலகப்பொடி வச்சுட்டு அண்ட் ரத்ன தீபம் ஏற்றிட்டு வர்றது நல்ல மாற்றத்தை நிறைய பேர் கொடுத்துருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபாஸ்டான லைஃப் ஸ்டைலில் பெரிய பெரிய பரிகாரங்கள் நிறைய பேர்னால பண்ண முடியறது இல்லை. ரொம்ப எனக்கே வந்து மன நிறைவாக இருக்குது. நான் நிறையா நல்ல ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு நிறைவோட நான் வந்து இந்த செஷனை க்ளோஸ் பண்ணுறேன். இன்னும் நிறையா இருக்குது. அதுக்கு நீங்கள் டைரெக்டாக அவர்கிட்ட வாட்ஸ்அப் போயிடுங்க. ஏன்னா நான் சொல்லிட்டேன் 10 பார்ட் நான் வந்து போஸ்ட் பண்ணணும். ஸோ ப்ளீஸ் டு காண்டாக்ட் ஹிம். அண்ட் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த ஃபீல்டுக்கு அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் டெக்னாலஜி, சயின்ஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டியே கலக்கிறாரு நம்ம அதிலே சொன்ன மாதிரி. ஸோ ரியான்ஸ் ஹீலிங் சென்டரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க பேஜ், அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். வாக்இன் பண்ணியும் நீங்கள் வாங்கிக்கலாம். திண்டுக்கல்லில் இருக்க அவங்களோட ஷோரூம். கண்டிப்பாக வாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.